ஔவையாரின் ஞானக்குரல். வழங்குபவர் முனைவர் ரமணி. ஒவ்வொருவரும் பெற வேண்டிய பேறுகள் 4 என்பது ஒரு கோட்பாடு. அவை அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியன. இவற்றுள் அறம், பொருள், இன்பம் என்ற 3 பேறுகளை பெற்று துய்க்கும் வழிகள் பற்றி திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் பேசுகிறது. வீடு வேறு நெறி பற்றி தெரிவிக்கும் தனிநூல் ஔவையாரின் குறள் ஆகும். இதை திருமூலரின் திருமந்திரத்தின் சுருக்கம் என்று சொல்வார்கள். சைவ சமய கருத்துக்களை கொண்டது இந்நூல். திருக்குறளைப் போலவே இந்த நூலும் 3 பால்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவையாவன வீட்டு நெறிப்பால், திருவருட்பால், தன்பால் ஆகியன. 31 அதிகாரங்கள் இந்த நூலில் உள்ளன. இதற்கு ஔவையார் குறள் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. திருக்குறள் கூறும் தவம், துறவு முதலியவை மக்கள் வாழ்வியலோடு தொடர்புடையவை. ஔவை குறள் கூறும் தவம் தன்னலம் பேணுவது ஆகும். இதை ஆங்கிலத்தில் சொன்னால், திருக்குறள் is inclined towards the sociological and moralistic. ஔவையார்'s குறள் is inclined towards the meditative and the redemptive. திருக்குறள் talks about a certain way of life, while ஔவையார் speaks about cultivating a state of being. One can perhaps say that ஔவையார் is more existentialistic than திருவள்ளுவர். வீட்டு நெறிப்பால். முதல் அதிகாரம் மோட்சம் செல்லும் வழி. ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து ஓதிய நூலின் பயன். பரமாய சத்தியுட்பஞ்சமாபூதம் தரமாறித் தோன்றும் பிறப்பம். ஓசை பரிசம் உருவஞ்சுவை நாற்றம் ஆசைப்படுத்தும் மலரம். தருமம், பொருள், காமம், வீடனும் 4 உருவத்தாலாய பயன். நிலமைந்து நீர் 4 நீடங்கி 3 உலவை 2 விண். மாயன் பிரம்மன் உருத்திரன் மகேசனோடு ஆயுஞ்சிவமூர்த்தி 5. மாலையன் அங்கீர விமதியுமையோடு 7 திகழ் சக்தி 6. தொக்குதிரத்தோடோன் மூளை நினமென்பு சுக்கிலம் தாதுக்கள் 7. மண்ணொடு நீரங்கி மதியொடு காற்றிரவி மின்னச்சம் மூர்த்தியோடு 8. இவையெல்லாம் கூடி உடம்பாய ஒன்றின் அவையெல்லாம் ஆனது விந்து. இரண்டாம் அதிகாரம் உடம்பின் பயன். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனைக் காண். உணர்வாவெல்லாம் உடம்பின் பயனேம் உணர்க உணர்வுடையார். ஒரு பயனாவது உடம்பின் பயனே தருபயனாஞ்சங்கரனைச் சார். பிறப்பினாற் பெற்ற பயனாவதெல்லாம் துறப்பதாம் தூணறிக்கச் சென்று. உடம்பினால் அன்றி உணர்வுதானில்லை உடம்பினால் உண்ணியதேயாம். மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்த கால் ஈசனைக் காட்டும் உடம்பம். ஓசை உணர்வுகள் எல்லாம் தருவிக்கும் நேசத்தாலாய உடம்பம். உயிர்க்கு உறுதி எல்லாம் உடம்பின் பயனேம் அயிர்ப்பின்றி ஆதியை நாடேம். உடம்பினாற் பெற்ற பயனாவெல்லாம் திடம்பட ஈசனைத் தேடேம். அன்னத்தாலாய உடம்பின் பயனெல்லாம் முன்னோனைக் காட்டிவிடும். மூன்றாம் அதிகாரம் உள்ளுடம்பின் நிலைமை.
கற்கலாம் கேட்கலாம் கண்ணாரக் காணலாம் உற்று உடம்பாலாய உணர்வேம். வெள்ளி பொன்மேனி எது ஒக்கம் வினையுடைய உள்ளுடம்பின்னாய ஒழியேம். சென்றுண்டு வந்து திரிதரும் உள்ளுடம்பு என்றும் கெடாதது எது ஏம். வருபயன் உண்டு மகிழ்ந்து உடனா நிற்கும் ஒருபயனைக் காட்டும் உடம்பேம். அல்லற்பிறப்பை அகற்றுவிக்கும் ஆய்ந்தாய தொல்லை உடம்பின் தொடர்பேம். நல்வினையும் தீவினையும் உண்டு திரிதரும் செய்வினைக்கும் வித்தாம் உடம்பேம். உள்ளுடம்பின் வாழ்வன 9 ஏழைக் கள்ள உடம்பாகிவிடும். பொய்க்கெல்லாம் பாசனமாயுள்ளதற்கோர் வித்தாகும் மெய்க்குள்ளாம் மாய உடம்பு. வாயுவினாலாய உடம்பின் பயனேம் ஆயுவின் எல்லை அது. 9 வாசலும் ஒக்க அடைத்த கால் அன்பு அதில் ஒன்றாமரன். 4ஆம் அதிகாரம் நாடி தாரணை. 72,000 நாடியவற்றுள் 70 நாடி முதல் நரம்பென்னும் நாடி வயனுக்கு எல்லாம் உரம்பெறும் நாடி ஒன்றுண்டு. உந்தி முதலாய் ஒரு முடிகீழ் மேலாய் பந்தித்து நிற்கும் பரிந்து. காலொடுகையின் நடுவிடத் தாமரை நூல் போலும் நாடி நுழைந்து. ஆதித்தந்தன் கதிர் போல அந்நாடிகள் பேதித்து தாம் பறந்தவாறு. மெய்யெல்லாமாகி நரம்போடு எலும்பிசைந்து பொய்யில்லை நாடிப்புணர்வேம். உந்தி முதலாகி ஓங்காரத்துட்பொருளாய் நின்றது நாடி நிலையேம். நாடிகள் ஊடு போய்ப் புக்க நலஞ்சுடர்தான் வீடு தருமாம் விரைந்தேம். நாடி வழக்கமறிந்து சரிந்தடங்கி நீடொழி காண்பது அறிவேம். அறிந்தடங்கி நிற்கும் அந்நாடிகள் தோறும் செறிந்தடங்கி நிற்கும் ஜீவம். 5ஆம் அதிகாரம் வாயு தாரணை. மூலத்திற் தோன்றி முடிவில் 4ஆகி கால்வெளியிற் 12ஆங்கான். இடைப்பிங்கலைகள் இரேசகமாற்றில் அடையும் மரணாரருள். அங்குலியான் மூடி முறையால் இரேசிக்கிற் பொங்குமாம் பூரகத்தினுள். எண்ணிலியூழி உடம்பாய் இரேசிக்கில் உள்நிலைமை பெற்றது உணர்வேம். மயிர்கால் வழியெல்லாம் மாய்கின்ற வாயு உயிர்ப்பின்றியுள்ளே பதியேம். இரேசிப்பது போல பூரித்து நிற்கில் தராசு முனை நாக்கதுவேயாம். கும்பகத்தினுள்ளே குறித்தரனைத்தான் நோக்கில் தும்பி போல் நிற்கும் தொடர்ந்து. இரேசகபூரக கும்பமாற்றில் தராசு போல் நிற்குந்தலையம். வாயு வழக்கமறிந்து செறிந்தடங்கில் ஆயுட்பெருக்கம் உண்டாம். போகின்ற வாயு பொருந்திற் சிவமொக்கம் தாழ்கின்ற வாயு வடக்கேம். 6ஆம் அதிகாரம் அங்கிதாரணை. அந்தத்தில் அங்கியடல் போலத் தான் நோக்கில் பந்தப் பிறப்பறுக்கலாம். உள்ளும் புறம்பும் ஒருங்கக் கொழுவூரில் கள்ளமலமறுக்கலாம். எரியங்கடல் போல உள்ளுர நோக்கில் கரியங்கனல் உருவமாம். உள்ளங்கி தன்னை ஒருங்கக் கொழுவூரில் வெள்ளங்கி தானாம் விரைந்து. உந்தியின் உள்ளே ஒருங்கச் சுடர்வாய்ச்சில் அந்தி அழல் உருவமாம். ஐயைந்தும் மாயாகத்துள் எரி நோக்கில் பொய்யைந்தும் போகும் புறம். 50 ஒன்றும் அழல் போலத்தான் நோக்கில் உம்பரொழியாய்விடும். தூண்டும் சுடரைத் துளங்காமத்தான் நோக்கில் வேண்டுங்குறை முடிக்கலாம். உள்ளத்தால் அங்கியொருங்கக் கொழுவூரில் வெள்ளத்தான் வீடாம் விரைந்து. ஒளிதாயுள்ள சுடரை உற நோக்கில் வெள்ளியாமாலை விளக்கேம். 7ஆம் அதிகாரம்
அமுததாரனை அண்ணாக்கு தன்னை அடைத்து அங்கமிருதுண்ணில் விண்ணோர்க்கு வேந்தனுமாம். ஈரன் கரையில் நிறைந்த அமிர்து உண்ணில் பூரணமாகும் பொலிந்தேம். ஓங்காரமான கலசத்து அமிர்துண்ணில் ஓங்காலம் இல்லை புரிந்தேம். ஆனகலசத்து அமிர்தை அறிந்துண்ணில் போனகம் வேண்டாமற்போம். ஊரும் அமிர்தத்தை உண்டியுறப் பார்க்கில் கூறும் பிறப்பறுக்கலாம். ஞான ஒளி விளக்கால் நல்ல அமிர்துண்ணில் ஆன சிவயோகியாம். மேலை அமிர்தை விளங்காமத்தான் உண்ணில் காலனை வஞ்சிக்கலாம். காலனலூக்கங்கலர்ந்த அமிர்துண்ணில் ஞானமதுவானயந்தேம். எல்லையில் இன்னமிர்தமுண்டாங்கு இனிதிருக்கில் தொல்லை முதலொழியேயாம். நிலாமண்டபத்தின் நிறைந்த அமிர்துண்ணில் உலாவலாம் அந்தரத்தின் மேல். 8ஆம் அதிகாரம் அர்ச்சனை. மண்டலங்கள் மூன்றும் மருவவுடனிருத்தி அண்டரனை அர்ச்சிக்குமாறேம். ஆசனத்தை கட்டி அறந்தன்னை அர்ச்சித்து பூசனை செய்து உள்ளே புணர். உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம் தெள்ளியர் அர்ச்சிக்குமாறேம். ஆதாரத்துள்ளே அறிந்து சிவனுருவை பேதமர அர்ச்சிக்குமாறேம். பூரித்திருந்து உணர்ந்து சிவனுருவை பாரித்து அங்கு அர்ச்சிக்குமாறேம். விளக்குரு சிந்தையான்மை பொருளைக் கண்டு துளக்கர அர்ச்சிக்குமாறேம். பிண்டதின் உள்ளே பேராது இறைவனைக் கண்டுதான் அர்ச்சிக்குமாறேம். மந்திரங்களெல்லாம் மயங்காமல் உள் நினைந்து முந்தரனை அர்ச்சிக்குமாறேம். பேராக்கருத்தினாற் பிண்டத்தின் உள் நினைந்து ஆராதனை செய்யுமாறேம். உள்ளத்தினுள்ளே உறப்பார்த்து அங்கு உன் சுடரை மெல்லத்தான் அர்ச்சிக்குமாறேம். 9ஆம் அதிகாரம் உள்ளுணர்வு. எண்ணிலி ஒழிதவன் செய்து இங்கு ஈசனை உள்நிலைமை பெற்றது உணர்வேம். பல்லூழிகாலம் பயின்றனை அர்ச்சித்து நல்லுணர்வு பெற்ற நலம். எண்ணற்கரிய அருந்தவத்தால் அன்றே நண்ணப்படும் உணர்வுதான். முன்னை பிறப்பின் முயன்ற தவத்தினால் பின்னை பெறும் உணர்வுதான். காயக்கிலேசம் உணர்ந்த பயன் அன்றே ஓயா உணர்வு பெறல். பண்டை பிறவி பயனாம் தவத்தினால் கண்டங்கு உணர்வு பெறல். பேராத்தவத்தின் பயனாம் பிறப்பின்மை ஆராய்ந்து உணர்வு பெறின். ஞானத்தாலாய உடம்பின் பயனன்றேம் மோனத்தாலாய உணர்வேம். ஆதியோடு ஒன்றும் அறிவைப் பெறுவதுதான் நீதியாற் செய்த தவம். காடுமலையும் கருதித்தவன் செய்தால் கூடும் உணர்வின் பயன். பக்தியால் உள்ளே பறிந்து அரணைத்தான் நோக்கில் முத்திக்கு மூலம் அதும். பாடியும் ஆடியும் பல்காலும் நேசித்து தேடும் சிவசிந்தையால். அன்பால் அழுதும் மலரியும் ஆழ்வானை என்புருகி உள்ளே நினையேம். பூசனை செய்து உகழ்ந்து மனங்கூர்ந்து நேசத்தால் ஈசனைத் தேடேம். கண்ணால் உறப்பார்த்து காதலார்த்தா நோக்கில் உண்ணுமே ஈசன் ஒளியேம். நல்லானை பூசித்து நாதன் என உருகில் நில்லாதோ ஈசன் நிலையேம். அடியார்க்கு அடியராய் அன்புருகித் தம்முள் படியொன்றிப் பார்த்து கொள்ளல். ஈசன் எனக் கருதி எல்லா உயிர்களையும் நேசத்தால் நீ நினைந்துகொள். மெய்மயர் கூற விருப்புற்று ஏத்தெழுந்து பொய்மையில் ஈசனைப் போற்றேம். செறிந்தறிந்து நாடிச் செவ்விதாய் உள்ளே அறிந்து அரணை ஆய்ந்து கொள்ளல். 11ஆம் அதிகாரம் அருள் பெறுதல். அருளினால் அன்றி அகத்து அறிவில்லை அருளின் மலமறுக்கலாம்.
இருளைக் கடிந்து இன்று இறைவன் அருளால் தெருளும் சிவசிந்தையால் வாய்மையாற் பொய்யா மனத்தினால் மாசற்ற தூய்மையாம் ஈசன் அருள் ஒவ்வகத்துள் நின்ற சிவனருள் வெற்றக்கால் அவ்வகத்துள் ஆனந்தமாம் உன்னுங்கருமம் முடிக்கலாம் ஒள்ளிதாய் மன்னும் அருள் பெற்றக்கால் எல்லா பொருளும் முடிக்கலாம் ஈசந்தன் தொல்லை அருள் பெற்றக்கால் சிந்தையுள் நின்ற சிவனருள் வெற்றக்கால் பந்தமாம் பாசம் வரும் மாசற்ற கொள்கை மதிபோலத்தான் தோன்றும் ஈசன் அருள் பெற்றக்கால் ஆவாவென்றோதி அருள் பெற்றார்க்கல்லாது தாவாதோ ஞான ஒளியேம் ஓவாச் சிவன் அருள் வெற்றால் உரையின்றி தாவாத இன்பந்தரும். திருவருட்பால் 12வது அதிகாரம். நினைப்புறுதல். கருத்துறப் பார்த்து கலங்காமல் உள்ளத்து இருத்திச் சிவனை நினையேம். குண்டலியின் உள்ளே குறித்து அரணைச் சிந்தித்து மண்டலங்கள் மேலாகப் பார். ஓர்மின்கள் சிந்தையில் ஒன்றச் சிவன் தன்னைப் பார்மின் பழம்பொருளேயாம். சிக்கனத் தேர்ந்துகொள் சிந்தையில் ஈசனை மிக்க மலத்தை விடேம். அறமின்கள் சிந்தையில் ஆதாரத்தைச் சேர்ந்து உருமின்களும் உழேயோர்ந்து நித்தம் நினைத்திறங்கி நின்மலனை ஒன்றுவிக்கில் முற்றுவன் ஒழியேயாம். ஓசை உணர்ந்து அங்கே உணர்வைப் பெறும் பரிசால் ஈசன் கருத்தாயிரேம். இராப்பகல் அன்றி இரு சுடச் சிந்திக்கில் பராபரத்தோடு ஒன்றலுமாம். மிக்க மனத்தால் மிக நினைந்து சிந்திக்கில் ஒக்க சிவனுருவமாம். வேண்டுவோர் வேண்டும் வகைதான் விரிந்து எங்கும் காண்டற்கு அரிதாஞ்சிவம். 13ஆம் அதிகாரம். தெரிந்து தெளிதல். தேரித் தெளிமின் சிவமென்றேம் உள்ளுணர்வில் கூறிய பல்குணமுமாம். உண்டில்லை என்றும் உணர்வை அறிந்தக்கால் கண்டில்லையாகுஞ்சிவம். ஒருவர்க்கு ஒருவனேயாகும் உயிர்க்கெல்லாம் ஒருவனே பல்குணமுமாம். எல்லார்க்கும் ஒன்றே சிவமாவது என்றுணர்ந்த பல்லோர்க்கும் உண்டோ பவம். ஆயும் இரவியும் ஒன்றே அனைத்துயிர்க்கும் ஆயுங்கால் ஒன்றே சிவம். ஓவாததொன்றே பலவாம் உயிர்க்கெல்லாம் தேவானது என்றே தெளியேம். தம்மை அறியாதார் தாமறிவோம் என்பது என் செம்மையாலி சந்திரம். எல்லா உலகத்து இருந்தாலும் ஏத்துவார்கள் நல்லுலகநாதன் அடியேம். உலகத்திற்பட்ட உயிர்க்கெல்லாம் ஈசன் நிலவு போல் நிற்கும் நிறைந்தேம். உலகத்தில் மன்னும் உயிர்க்கெல்லாம் ஈசன் அலையிறந்தவாதியேயாம். 14ஆம் அதிகாரம். கலைஞானம். சத்தியாஞ்சந்திரனைச் செங்கதிரோனூடுருவில் முத்திக்கு மூலம் அது. அயனங்கொள் சந்திரனால் ஆதித்தன் ஒன்றில் நயனமா முத்திக்கு வீடு. அஞ்சாலும் மாயாது அறம்பொருள் இன்பமும் துஞ்சாதவர் துறக்குமாறேம். ஈசனோடு ஒன்றி விசையாப் பொருளில்லை தேச விளக்கு ஒழியேயாம். தாஞ்செய்வினையெல்லாம் தன்மை அற உணரில் காஞ்சனமேயாகுங்கருத்தேம். கூடகமான குறியெழுத்தைத்தான் அறியில் வீடகமாகும் விரைந்தேம். வீடகமாக விழைந்து ஒல்லை வேண்டுமேல் கூடகத்திற் சோதியோடொன்றேம். பூரித்து நின்ற சிவனைப் புணரவேம் பாரித்ததாகங்கருத்தேம். இரேசகம் மாற்றி இடையராதே நிற்கில் பூரிப்பது உள்ளே சிவம். சிந்தையில் நின்ற நிலை விசும்பிற் சாக்கிரமாம் சந்திரனிற் தோன்றும் உணர்வேம். 15ஆம் அதிகாரம். உருவொன்றி நிற்றல். எள்ளகத்து எண்ணே இருந்ததனை யொக்குமேம் உள்ளகத்து ஈசன் ஒளியேம்.
பாலின் கண்ணை போற்பரந்தெங்கும் நிற்குமேம் நூலின் கண் ஈசன் நுழைந்தேம் கரும்பினிற்கட்டியும் காய்பாலின் நெய்யும் இரும்புண்ட நீரும் இயல்பேம் பழத்தின் ரதம்போல் பரந்தெங்கும் நிற்கும் அழுத்தினால் ஈசன் நிலையேம் தனுவொடு தோன்றுமே தானெல்லாமாகி அணுவதுவாய் நிற்கும் அதும் வித்து முளை போல் விரிந்தெங்கும் நிற்குமே ஒத்துளே நிற்கும் உணர்வேம் அச்சம் அங்காரம் அகத்தடக்கினாற் பின்னை நிச்சயமாம் ஈசன் நிலையேம் மோட்டி நீர் நாற்ற முளை மொட்டை போலுமேம் வீட்டுளே நிற்கும் இயல்பேம் நினைப்பவர்க்கு நெஞ்சத்துள் நின்மலனாய் நிற்கும் அனைத்துயிர்க்கும் தானாம் அவன் ஓசையின் உள்ளே உதிக்கின்றதொன்றுண்டு வாசமல நாற்றம் போல் வந்தேம். 16ஆம் அதிகாரம் முத்தி காண்டல். மனத்தோடு ஒரு புத்தி அங்காரஞ்சித்தம் அனைத்தினும் இல்லை அதேம் வாக்குங்கருத்தும் மயங்குஞ்சமயங்கள் ஆக்கிய நூலினும் இல் உருவம் ஒன்றில்லை உணர்வில்லை ஓதும் அருவமும் தானதுவேயாம் தனக்கோர் உருவில்லை தானெங்கும் ஆகி மனத்தகமாய் நிற்கும் அதும் பெண்ணான் அலி என்னும் பேரொன்று இலதாகி விண்ணாகி நிற்கும் வியப்பு அனைத்துருவமாய அறிவை அகலில் தினைத்துணையும் இல்லை சிவம் துணிமுகத்துக்கு ஆதியா துன்னறிவின்றி அணிதார் 2 விரல் மயிர்முனையிற்பாதி மனத்தறிவுண்டேல் அயிர்ப்புண்டு அங்காதி நிலையம் தற்பரமான சதாசிவத்தோடு ஒன்றில் உற்றறிவு இல்லை உயிர்க்கேம் உறக்கம் உணர்வு பசிகிடப்பட்டால் பிறக்கவும் வேண்டா பிறப்பு. 17ஆம் அதிகாரம் உருவாதீதம். கருவின்றி வீடாம் கருத்துற வேண்டில் உருவின்றி நிற்கும் உணர்வேம் பிறத்தல் ஒன்றின்றி பிறவாமை வேண்டில் அறுத்து உருவமாற்றீரேம் உருவங்கள் எல்லாம் அறுத்தரமாற்றில் கருவேதும் இல்லை தனக்கேம் கருப்பு வெளுப்பு சிவப்பு உருவன் பச்சை அறுத்து உருவம் மாற்றீரேம் அனைத்துருவமெல்லாம் அறக்கெடுத்து நின்றால் பிணைப்பிறப்பு இல்லையாம் வீடேம் நினைப்பு மரப்பற்று நிராகரித்து நின்றால் தனக்கொன்றும் இல்லை பிறப்பேம் குறித்துருவமெல்லாம் குறைவின்றி மாற்றில் மரித்து பிறப்பில்லை வீடேம் பிதற்றும் உணர்வை அறுத்து பிரபஞ்ச விகற்பம் உணர்வதே வீடேம் பிறப்பறுக்க வீடாம் பேருவமையின்றி அறுத்து உருவமாற்றீரேம் ஓசையோடு உயிர்ப்பின்மை அற்றக்கால் பேசவும் வேண்டா பிறப்பு. 18ஆம் அதிகாரம் பிறப்பு அறுத்தல். தன்னை அறியும் அறிவுதனைப் பெறில் பின்னை பிறப்பில்லை வீடேம் அறம்பாவம் ஆயும் அறிவுதனைக் கண்டால் பிறந்துழல வேண்டா பெயர்ந்தேம் சிவனொருவந்தானாய்ச் செறிந்தடங்கி நிற்கில் பவநாசமாகும் பரிந்தேம் உறக்கம் உணர்வோடு உயிர்ப்பின்மையற்றால் பிறப்பின்றி வீடாம் பரம் நினைப்பு மரப்பு நெடும்பசியும் மற்றால் அனைத்துலகும் வீடாமது உடம்பிரண்டும் கெட்டால் உருவயன் ஒன்றுண்டு திடம்படும் ஈசந்திரம் தன்னை அறிந்து செறிந்தடங்கித்தானற்றால் பின்னை பிறப்பில்லை வீடேம் மருளன்றி மாசருக்கின் மாது வெளியாயிருளின்றி நிற்கும் இடம் விகாரங்கிட மாற்றிமை உணர்வு கண்டால் அகாரமாங்கண்டீர் அறிவு சிந்தையாங்காரம் செறிபுலன்னற்றக்கால் முந்தியே ஆகுமாம் வீடு. 19ஆம் அதிகாரம் தூய ஒளி காண்டல். தோன்றியதெல்லாம் தொடக்கருத்து தூய் வழியாய்த் தோன்றிய காத்தூய ஒளியம்
தெளிவாய தேச விளக்கொழியைக் காணில் வெளியாய வீடதுவேயாம். மின்போல் உருவ விளக்கொளி போல் மேற்காணில் முன்போல மூலம் புகும். பளிங்கு வலம்புரிவால் நிகர்த்ததாகில் துளங்கொழியாம் தூய நெறியேம். சங்கு நிறம்போர் தவள ஒளிகாணில் அங்கையின் நெல்லியேயாகும். துளங்கிய தூண்டா விளக்கொழிகாணில் விளங்கிய வீடாம் விரைந்து. மின்மினி போன்ற விளக்காகத்தான் தோன்றில் அன்னப்பறவையேயாம். உள்ளொளி தோன்றில் உணரில் அருளொளி அவ்வொளி ஆதியொழியேம். பரந்த விசும்பிற்பரந்த ஒளிகாணில் பரம்பரமேயாய ஒளியேம். ஆதியொழியாகி ஆழ்வானந்தானாகி ஆதியவன் உருவுமாம். 20ஆம் அதிகாரம் சதாசிவம். 10 திசையும் பரந்த கடல் உலகும் ஒத்து எங்கும் நிற்குஞ்சிவம். வெண்ணிறைந்து நின்று விளங்குஞ்சுடரொளி போல் உள் நிறைந்து நிற்குஞ்சிவம். ஆகமுஞ்சீவனும் ஆசையுந்தானாகி ஏகமாய் நிற்குஞ்சிவம். வாயுவாய் மண்ணுயிராய் மற்றவற்றின் உட்பொருளாய் ஆயும் இடந்தானே சிவம். எண்ணிறந்த யோனி பலவாய்ப் பரந்து எங்கும் உள் நிறைந்து நிற்குஞ்சிவம். ஒன்றேதான் ஊழி முதலாகிப் பல்லுயிர்க்கும் ஒன்றாகி நிற்குஞ்சிவம். மூலம் ஒன்றாகி முடிவொன்றாய் எவ்வுயிர்க்கும் காலமாய் நிற்குஞ்சிவம். மண்ணிற் பிறந்த உயிர்க்கெல்லாம் தானாகி விண்ணகமேயாகுஞ்சிவம். தோற்றமது வீடாகித் தொல்லை முதலொன்றாகி ஏத்தவரும் ஈசன்னுளன். நிற்கும் பொருளும் நடப்பனவுந்தானாகி உற்று எங்கும் நிற்குஞ்சிவம். 21ஆம் அதிகாரம் குருவழி. தன்பாலறியந்தவமுடையார் நெஞ்சகத்துள் அன்பாயிருக்கும் அரண். சிந்தை சிவமாகக் காண்பவர் சிந்தையில் சிந்தித்து இருக்குஞ்சிவம். குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்குஞ்சிவம். தரைப்பட்ட சற்குருவின் சந்நிதியில் அல்லால் வலைப்பட்டமானதுவேயாம். நெறிப்பட்ட சற்குரு நேர் வழிகாட்டில் விரிவற்று இருக்குஞ்சிவம். நல்லன நூல்வல கற்பினும் காண்பரிதேம் இல்லை இல்லாத சிவம். நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சந்தனை பிரியாது சிவம். ஒன்றில் ஒன்றில்லாத மனமுடையாருடல் என்றும் ஒன்றாது சிவம். நாட்டமில்லாவிடம் நாட்டம் அறிந்தபின் மீட்டு விடாது சிவம். பஞ்சமாசத்தம் மறுப்பவர்க்கு அல்லால் அஞ்சல் என்னாது சிவம். 22வது அதிகாரம் அங்கியில் பஞ்சு. அங்கியிற் பஞ்சு போல் ஆகாயத்தே நினையில் சங்கிக்க வேண்டாஞ்சிவம். மெய்ப்பால் அறியாத மூடர்தம் நெஞ்சத்தின் அப்பாலதாகுஞ்சிவம். நெஞ்சகத்துள் நோக்கி நினைப்பவர்க்கு அல்லால் அஞ்சல் என்னாது சிவம். பற்றிலாதொன்றினைப் பற்றினால் அல்லது கற்றதனால் என்ன பயன். தம்மை அறிவாரைத் தாமறிந்து கொண்டபின் தம்மை அறிவரோதான். அசபை அறிந்து உள்ளே அழலெழ நோக்கில் இசையாது மண்ணிற்பிறப்பேம். இமையாத நாட்டத்து இருந்துணர்வாருக்கு அமையாத ஆனந்தமாம். துரியங்கடந்த சுடரொளியைக் கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடேம். மதிபோல் உடம்பினை மாசர நோக்கில் விதிபோய் அகலவிடும். சீவன் சிவலிங்கமாகத் தெளிந்தவர்தம் பாவம் நசிக்கும் பரிந்தேம். 23ஆம் அதிகாரம் மெய்யகம். மெய்யகத்தின் உள்ளே விளங்குஞ்சுட நோக்கில் கையகத்தின் நெல்லிக்கனியேம். கரையற்ற செல்வத்தைக் காணுங்காலத்தில் உரையற்று இருப்பது உணர்வேம்.
உண்டு பசி தீர்ந்தார் போல் உடம்பெல்லாம் கண்டுகொள் காதல் மிகும். உரை செய்யும் ஓசை உரை செய்பவர்க்கு நரைதிரை இல்லை நமன். தோன்றாத தூய ஒளி தோன்றிய கால் உன்னை தோன்றாமற் காப்பது அறிவு. வாக்கும் மனமும் இறந்த பொருள் காணில் ஆக்கைக்கு அழிவில்லையாம். கண்ணகத்தே நின்று கழிதருமேம் காணுங்கால் உன்னகத்தே நின்ற ஒளியேம். ஆனந்தமான அருளை அறிந்தபின் தானந்தமாகும் அவர்க்கேம். மறவாமற் காணும் வகை உணர்வாருக்கு இரவாது இருக்கலுமாம். விண்ணிறைந்து நின்ற பொருளே உடம்பதனுள் நிறைந்து நின்ற ஒளியேம். 24ஆம் அதிகாரம். கண்ணாடி. கண்ணாடி தன்னில் ஒளிபோல் உடம்பதனுள் உள்நாடி நின்ற ஒளியேம். அஞ்சு புலனின் வழியறிந்தாற் பின்னை துஞ்சுவது இல்லை உடம்பேம். நாபியகத்தே நலனுற நோக்கிடில் சாவதும் இல்லை உடம்பேம். கண்டத்து அளவிற்கடிய ஒழிகானில் அண்டத்தராகும் உடம்பேம். சந்திரனுள்ளே தளலுற நோக்கினால் அந்தரமாகும் உடம்பேம். ஆர்க்குந்தெரியா ஒருவந்தனை நோக்கில் பார்க்கும் பரமாமவன். வண்ணமில்லாத வடிவை அறிந்தபின் விண்ணவராகும் உடம்பேம். நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒழிகானில் முற்றும் அழியாதுடம்பேம். மாது வெளியின் மனமொன்ற வைத்தபின் போதகம் ஆகும் உடம்பேம். சுத்தமோடு ஒன்றி மனமும் இறந்த கால் முற்றும் அழியாதுடம்பேம். 25ஆம் அதிகாரம். சூனிய காலம் அறிதல். நிறவியழலுருவாய் நீண்ட வெளிகானில் அரவணையானாகும் உடம்பேம். உருவந்தழலாக உள்ளத்தே சென்று புருவத்து இடையிருந்து பார். புருவத்து இடையிருந்து புண்ணியனைக் காணில் உருவற்று நிற்கும் உடம்பேம். அகம்புறம் பேரா பொருளை அறியில் உகம்பல காட்டும் உடம்பேம். ஆவிபாழ் போகாது அடக்கியிருந்தபின் ஓவியமாகும் உடம்பேம். அஞ்சும் அடக்கி அறிவோடிருந்தபின் துஞ்சுவது இல்லை உடம்பேம். தீயாக உள்ளே தெளிவுற நோக்கினால் மாயாது பின்னை உடம்பேம். தானந்தமின்றி தளருற நோக்கிடில் ஆனந்தமாகும் உடம்பேம். ஒழிவின்றி நின்ற பொருளை உணரில் அழிவின்றி நிற்கும் உடம்பேம். பற்றற்று நின்ற பழம்பொருளை சிந்திக்கில் முற்றும் அழியாதுடம்பேம். 26ஆம் அதிகாரம். சிவயோக நிலை. அடிமிசை வாயு அடுத்தடுத்து ஏகி முடிமிசை ஓடி முயல். உள்நாடி வாயுவதனை உடல் நிரப்பி விண்ணோடு மெல்லவிடேம். மெல்லவிரேசித்து மெய் விம்மி பூரித்து கொள்ளுமின் கும்பங்குரித்தேம். இரேசகம் 32 மாத்திரை பூரகம் 16 புகும். கும்பகனாலோடு 60 மாத்திரை தம்பித்திடுவதுதான். முன்னம் இரேசி முயலு பின் பூரகம் பின்னது கும்பம் பிடியேம். இறைந்து 70,000 நாடியும் சேருமின் வாயு செயல். வாசல் இறைந்து மயங்கிய வாயுவை ஈசந்தன் வாசலில் ஏற்றேம். தயாவினில் வாயு வலத்தில் இயங்கில் தியான சமாதிகள் செய்யேம். ஆதியா மூலம் அறிந்து அஞ்செழுத்தினை பேதியாது ஓது பிணையேம். தன்பால். 27ஆம் அதிகாரம். ஞான நிலை. தற்புருடமாம் முகந்தன்னித்தனியிருந்து உற்பன மஞ்சை உரையேம். தற்புருடமாம் முகமேற்றாரகை தன்மேலே நிற்பது பேரொளி நில். ஓதியதற்புருடத்து அடியொவ்வவே பேதியாது ஓது பிணையேம். கொழுந்துருவன்னி கொழுவுறவோவில்
எழுந்தாரகையாம் இது மறித்து கொழுவிடுவன்னி நடுவே குறித்து கொழுஞ்சியை கூட்டம் காலுந்தலையும் மறிந்து கலந்திடில் சாலவும் நல்லதுதான் பொன்னொடு வெள்ளி இரண்டும் பொருந்திடில் அன்னவன் தாழதுவேயாம் நின்ற எழுத்துடன் நில்லா எழுத்தினை ஒன்று விக்கில் ஒன்றேயுளம் பேசா எழுத்துடன் பேசும் எழுத்துரில் ஆசான் பரநந்தியாம் அழியா உயிரை அவனுடன் வைக்கில் வழியானது ஒன்றில்லை பார். 28ஆம் அதிகாரம் ஞானம் பிரியாமை. பிறந்திடமாலிடம் பேராதிருப்பின் இறந்திடம் வன்னியிடம் சாகாதிருந்த தலமே மௌனம் அது ஏகாந்தமாக இரும் வெளியில் விளைந்த விளைவின் கனிதான் ஒளியில் ஒழியாயுறும் மறவா நினையா மௌனத்து இருக்கில் பிறவார் இரவார் வினையேம் குருவாம் பரநந்தி கூடல் குறித்தாங்கு இருபோதும் நீங்காதிரும் சுந்திரச் சோதி துலங்கும் இடமது மந்திரச் சக்கரமுமாம் தூராதி தூரஞ்சொல்லத் தொலையாது பாராப்பராபரம்பார் ஈரொழி இதென்று இறைவன் உரைத்தனன் நீரொழி மீது நிலையேம் அந்தமும் ஆதியும் எல்லாரும் பொருள் சுந்தர ஞானச் சுடர் இது முத்தி சாதனம் என்று ஏட்டில் வரைந்து பதிவைத்த நன்குருவார். 29ஆம் அதிகாரம் மெய்நெறி. செல்லல் நிகழல் வருங்காலம் மூன்றினையும் சொல்லும் மௌனத் தொழில் பஞ்சிற்படுபொறி போலப் பரந்திருந்து துஞ்சாது ஞானச் சுடர் இமைப்பிற் ஒடுங்கும் மின்போல் நமக்குச்சிவன் செயல் நாடு குவித்து மனத்தை குவித்து உள்ளே ஓங்கில் செவித்து பெறுவது எவன் காலுந்தலையும் ஒன்றாகக் கலந்திடம் நாலா நிலையன நாடு மூல நிலமிசை மூன்றா நிலத்தினில் ஆலமருந்துஞ்சிவம் எழுஞ்சுடருச்சியின் மேன்மனம் வைக்க தொழிலொன்று இல்லாத சுடர் அடைத்திட்ட வாசலின் மேன்மனம் வைத்து படைத்தவன் தன்னையே பார் 60 வருடம் இதனை உறுதியதாக உணர் அட்டமா சித்தி அடையும் ஓராண்டினில் இட்டம் இதனை தெளியேம். 30ஆம் அதிகாரம் துரிய தரிசனம். வன்னியது 8 மதியம் 16 முன்னிய 12 முழம் சூரியன் வன்னியொன்றாகிடிற் சோமனாம் பாருமின் ஈது பயன் மதியொடு வன்னியொன்றாகவே வந்தால் கதிரவனாம் என்று காண் மதிக்குட்கதிரவன் வந்தங்கோடுங்கில் உதிக்குமாம் பூரணைச் சொல் தோற்றுங்கதிரவன் உன்மதி புக்கிடில் சாற்றுமாமமாவாசைதான் வன்னி கதிரவன் கூடிடில் அத்தகை பின்னிவையாகும் எல்லாம் வன்னி கதிரவன் கூடிடில் அத்தகை பின்னிவையாகுமெல்லாம் அமாவாசை பூரணையாகும் அவர்க்குச் சமணமாய் உயிருடம்புதான் அண்டத்திலும் இந்தவாறென்றறிந்திடு பிண்டத்திலும் அதுவே பேசும் ஏறுமதியம் இறங்கிடில் உறங்கிடும் கூறுமப்பூரணைகொள் உதிக்கும் மதியமுங்கண்டங்குரங்கில் மதிக்கும் அமாவாசையாம். 31ஆம் அதிகாரம் உயர்ஞான தரிசனம். கொண்டிடு மண்டலம் 3 அங்கிதன்னை இப்பிண்டமும் ஊழி பிரியாம் வெள்ளி புதனொடு திங்களிடமெனத் தள்ளுமின் காலசரம் செவ்வாய் சனி ஞாயிறு வலமாகவே கொள்ளில் இவ்வாறு இடரும் இல் வளர்பொன் இடம்பிறை தேய்வு வலமாம் வளர்பிறை என்றே மதியம் வலத்து நிற்சனிக்கே இராப்பகல் வாயு செலுத்து பேராது செயல் இயங்கும் பகல் வலமிராவிடம் வாயுதயங்குரல் நாடிக்குட்டான்
அரசறியாமல் அவன் பேருரைந்தும் தலைதனை ஆண்ட சமன் கல்லாத மூடர் திருவுருக்கொண்டிடச் செல்லாதது என்ன செயல் திருவருட்பாலைத் தெரிந்து தெளியில் குருவிருப்பாமென்றுகள் கற்கிலங்கேட்கிலும் ஞானக் கருத்துர நிற்கில் பரமவை வீடம். ஔவையாரின் ஞானக்குரல் முற்றிற்று.